வெறும் சேர் இல்லை ப்ரோ, இது என் வீடு. பொங்கல் பொங்கல் நிறைய சாப்பிட்டாங்க, உணர்ச்சி. ஓ, நம்ம எல்லாரும் லைஃப்ல ஸ்கூல் முடிச்சாலும் சரி, இல்லை ஜாப் முடிச்சாலும் சரி, இல்லை ட்ரிப்பு முடிச்சாலும், இந்த உலகத்தில் இருக்க எந்த கார்னர் போனாலும் நம்ம திரும்பி வர வேண்டிய இடம் வீடு. அதே மாதிரி தான் பேட்மிண்டன் கோர்ட்ல. இந்த கோர்ட்ல நீங்க எந்த கார்னர் போனாலுமே ஒரு ஷாட் அடிச்ச உடனே வர வேண்டிய இடம் தான் இந்த வீடு, அதாவது த சென்டர் கோர்ட், த பேஸ் பொசிஷன். நம்ம பேட்மிண்டன் லாங்குவேஜ்ல இந்த சென்டர் கோர்ட்டோட பேர் வந்து த பேஸ் பொசிஷன். ஒரு ரேலியில நம்ம விட்டு கொடுக்கவே கூடாத ஒரே பொசிஷன் வந்து இந்த பேஸ் பொசிஷன் தான். அதாவது ஒரு ஷாட் வந்து நம்ம நெட் கிட்ட போய் ஆடினாலும் சரி, இல்லை பேக் ஹேண்ட்ல போய் ஒரு டாஸ் ஆடினாலும் சரி, அதாவது நீங்க எந்த கார்னர் போனாலுமே நெக்ஸ்ட் நம்ம மேண்டேட்டரியா பண்ண வேண்டிய விஷயம் சென்டர் கோர்ட்டுக்கு வருது. இந்த சென்டர் கோர்ட் பொசிஷன் நான் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்றேன்னா, பேட்மிண்டன் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன் ரேலி. நீங்க ப்ராக்டிக்கலா பாத்தீங்கன்னா இந்த சென்டர் கோர்ட்ல இருந்து எல்லா கார்னருமே ஈக்குவல் டிஸ்டன்ஸா இருக்கும். சப்போஸ் நீங்க ஒரு ஷாட் அடிச்சுட்டு அங்கேயே நின்றுட்டே இருந்தீங்கன்னா ஒரு கார்னருக்கு ஒரு கார்னர் நீங்க வந்து ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த சென்டர் கோர்ட் பொசிஷனை நம்ம ஆப்பனன்ட் புரிஞ்சுக்கிட்டாரு. நீங்க எப்ப புரிஞ்சுக்க போறீங்க? நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களை மீட் பண்ற வரைக்கும் பை குட். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா.